நல்லா இருக்குது. எவன் வீட்டு நாயடி இது? என் வீட்டு வாசல்லே வந்து படுத்துக்கிட்டு இருக்குது. நாயை கட்டி போட்டு வளர்த்த மாட்டானுங்க. என்னதான் நாய் வளர்த்துக்கிட்டு இருக்கானுங்களோ. நாய் வளர்த்தனா மட்டும் போதுமா? சங்கிலி போட்டு கட்டி போறது இல்லையா? நைட்டெல்லாம் தூங்க விட மாட்டேங்குதுப்பா சாமி. அடியே யார் தெரியுது நாயே வந்து கட்டி போடுங்கடி. ஏக்கா என்னக்காச்சி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? இந்த நாய் யாருன்னு தெரியலடி கர்மா. இங்கேயே வந்து படுத்துக்கிட்டு இருக்குது. நாய் வளர்த்துறாளுங்க கொஞ்சம் சோறு போறாளுங்கன்னு பாரு. அந்த நாயை பாரு எப்படி எலும்பு கூடாட்டு இருக்குது. நாய் வளர்த்துறாளுங்கன்னு தான் பேரு. என் வீட்லயே தான் வந்து தின்னுக்கிட்டு இருக்குது 3 நேரமும். இங்க எங்களுக்கே சோத்த காணோம். இதுக்கு வேற எங்க வைக்கிறது? ஏக்கா அந்த நாய் எங்களுது தாங்க. அடே ஒழுங்கா அந்த நாயை கட்டி போட்டு வச்சுக்கடி. ஏக்கா கட்டி போட்டு தாங்க வச்சிருந்தேன். இப்பதாங்க அவுத்து விட்டேன். வாய் குசாம என்ன பொய்ய சொல்றா பாரு. பொழுதுனிக்கு இது அவுத்து போட்டே தான் கிடக்குது. அவனே வீட்டு வாசல்லே தான் கிடக்குது. கட்டி போட்டாலாம் இப்பதான் அவுத்து விட்டாலாம். ஏண்டி வாயை திறந்தாலே எல்லாமே பொய் தான் பேசுவீங்களாடி? பொய் பேச எங்கேயாச்சும் கிளாஸ் ஆயிட்டு போய் கத்துக்கிட்டே வந்திருக்கீங்களாடி? இங்க பாருக்கா பொய் பேசுறேன் கீ பேசுறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. அப்புறம் உனக்கு எனக்கும் சண்டையே வந்துருங்க. ஏய் என்னடி ரொம்ப ஓவரா பேசுற? ஒழுங்கா நாய் வளர்த்த தெரியல நீ என்கிட்ட சண்டைக்கு வரியா? யாருக்கு நாய் வளர்த்த தெரியல? உனக்கு தாண்டி நாய் வளர்த்த தெரியலன்னு சொன்னேன் மூதேவி. யார பார்த்துடி மூதேவின்னு சொன்ன? ஆனா அந்த படம் போனா சந்த படம் போடி உன்னை தாண்டி சொன்னேன். இங்க பாருக்கா ஒழுங்கா பேசு இல்லைன்னா மரியாதை கெட்டு போயிடும். ஆமா என்ன உனக்கு மட்டும் தான் பழமொழி தெரியுமா? எனக்கும் தெரியும். ABCDEFGH எல்லாமே எனக்கும் தெரியும்டி. ஏண்டி ஒழுங்கா ஒரு நாய் வளர்த்த தெரியல நீ எல்லாம் என்கிட்ட பேச வந்துட்டியாடி? அந்த நாயை பாருடி கட்டங்கரியாரு பேயாட்டம். ஆமா எப்படி நீ அந்த நாயை ஒரே மாதிரியா இருக்கறீங்க? அடியே ஒழுங்கா பேசுறீ இல்லைன்னா அவளதான் என் வீட்டுக்காரனை கூப்பிட்டுருவான். ஆமா கூப்பிடுறீ. உனக்கு மட்டும் தான் புருஷன் இருக்கறனா? எனக்கு இல்லையா? என் புருஷன் வந்தானா அவ்வளவுதான். கீரை வடை ஆமா வடை ஓட்ட வடை நீ ஒரு ஊறி போன வடை. என்னமோ சொன்ன கதையில எலி ரவுக்க கட்டிச்சா சபையில. உன்னைக்கு ஒரு கரண்டி நெய் இல்லையா? ஹோமத்துக்கு 9 கரண்டி நெய்யா? பொடி சீனி சர்க்கரை சித்தப்பா ஏட்டில் எழுதி நக்கப்பா. கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க 2 குடும்பம் அவுத்து போட்டு அடிச்சான். பித்தாரக்கள்ளி விறகுடிக்க போனாலாம் அங்கிருந்து கத்தாழ முழு கொத்தோட கத்துச்சான். பித்தாளக்கள்ளி விறகுடிக்க போனால கத்தால முள்ளு கொத்தோட ஏறிச்சான். அப்படி இல்ல இருக்குது உன் பழமை. சும்மா இருக்கிற சிட்டுக்குருவியா சீண்டானோ? அது ஏன் கொண்டே ஆட்டிக்கிட்டு கொத்தா வருவானோ? பசரி பாம்பு கடிக்குமா? பாக்க வந்தவள தேள் கடிக்குமா? கோயம்புத்தூர்ல கோலம் போட சொன்னதுக்கு கும்பகோணத்துல இருந்து குனிஞ்சுக்கிட்டு வர சொல்லுவாளாம். எங்க தோட்டக்காரி 7 பிள்ளை பெத்தாளா? பக்க தோட்டக்காரி கோழிகளை எடுத்து நங்குன்னு குத்தனாலாம். கேக்குறவ கேனச்சிருக்கியா இருந்தா கிணத்துக்குள்ள கேடிவி ஓடுதுன்னு சொல்லுவாளாம். பாத்து சுட்டாளா பருப்புட்ட பணியாரம். படுத்துக்கிட்டே தின்னாலா பழனி மர பண்டாரம். ஏர் ஓட்டுறவன் இழிச்ச வாயினா இருந்தா மாடு ஓட்டுறவன் மச்சான்னு கூப்பிடுவானா. சென்னிமலை பாப்பா பந்தலடி பாப்பாளா? ஈரோட்டு பாப்பா இடிச்சு கேப்பாளா? ஆண்ட்ரியா வாங்கினாலாம் ஆண்ட்ராய்டு போனு. அர்நாடு பார்த்தாலாம் தனையெல்லாம் பேனு. எங்கேயோ போன மாதிரியாதான் என் மேல வந்து ஏறாதாங்கிற கதையெல்லாம் இருக்கு. ஆமா சாமியே சைக்கிள்ல போதும் பூசாரிக்கு புல்லட் கேக்குதான். பூவால குடி பொற்கொடியா போற பக்கம் செருப்படியா? பழமொழி தெரியாத குட்டச்சி கொய்யாமர ஏறி கை முயின்னாலாம். இங்க பாரு எனக்கு பழமொழி தெரியும். ABCDEFG எல்லாமே தெரியும். என்னவா இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க பழமொழி பேசி? அக்கா என்னக்கோ இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? வேலையில போற ஓனான பிடிச்சி வேட்டிக்குள்ள விட்டுட்டு இப்ப குத்துது குடையுதுன்னு சொன்னாலாம். ஆமா சிங்க சக்கரசாமி சிங்க ஆடிச்சா அங்க 10 விளக்கு மாதிரி பட்டு போடிச்சாம்ல. அடுத்த வீட்டுக்காரி ஆம்பளை பிள்ளை பெத்தானி எகுத்து வீட்டுக்காரி ஏறி மிதிச்சாலாம். சாப்பிட என்ன கூப்பிட மொய்க்கு எங்க அண்ணனை கூப்பிடுனாலாம். ஆமா தர்த்தரம் முடிச்சவ தண்ணிக்கு போனாலாம் அங்கிருந்து தண்ணி பாம்பு தற்கொலை பண்ணிக்கிச்சான். அக்கா என்னக்கா இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? பொடியே இவளே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட்